अस्सलामुअलैकुम வெல்கம் டு சேனல். ஆனியன் எக் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வெங்காய தோசையும் முட்டை தோசை ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். தோசை மாவு கரைச்சிக்கலாம். ரேஷன் அரிசியில் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சோடா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சோடாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், வெங்காயம் இப்படி கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக. முட்டை 2 எடுத்துருக்கேன். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு எடுத்துருக்கேன். பெப்பர் பவுட்ரு எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 3 மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தோசையில் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசை. தனியாக ஒரு பவுல் எடுத்து அதில் முட்டை வடித்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா மசாலா, அதில் ஆட் பண்ணி அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு அதில் தோசை மாவு இது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா திருப்பிக்கலாம். அதில் முட்டை நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூனில் எல்லாம் ரைட் ரவுண்டு எல்லாம் இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதிலே வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை தோசையிலே வெங்காயம் இருக்குது. தனியாகவும் வெங்காயம் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா இருக்குது. தனியாக முட்டையும் போட்டிருக்கேன். 3 ஸ்டெப்பாக செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். திருப்பி போட்டுக்கலாம். ஸ்மூத்தாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க, இல்லைன்னா எல்லாம் போயிடும். நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி பாருங்கள், வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு ஸ்டெப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு மாவு ஊற்றிக்கலாம். நல்லா திருப்பிக்கலாம். இதில் வெங்காய தோசை ஃப்ரெண்ட்ஸ். இது வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் வெங்காயம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், பெப்பரு, உப்பு எல்லாம் அதே இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஆனியன் தோசையும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேறு ஸ்டெப்பு வெறும் முட்டை போடுறது. வெறும் முட்டையில் செஞ்சுருக்கேன் இது ஆம்லெட்டு. நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதுவும் திருப்பி போட்டுக்கலாம். அது சரி பண்ணிடணும். நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி வெந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை தோசை, ஆனியன் எக்கு முட்டை தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முட்டை தோசை எக் ரெடி ஆகிடுச்சு.